மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் நாம் தியானிக்க இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 126. கர்த்தருக்கு நன்றி. இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் மேல எழுதியிருக்கு. இருந்தாலும் இந்த சங்கீதத்தை யாரால பாடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எஸ்ரா எழுதியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு யோகிச்சு இந்த சங்கீதத்தை சொல்றாங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போர் இருந்தோம். இதனுடைய யாருடைய சிறையிருப்பு தான் இதுல இருக்கும்போது கர்த்தர் திருப்பி இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த சங்கீதத்தோட சொல்றாரு. எத்தனையோ பேர் சிறையிருப்புல இருந்திருக்காங்க இல்லைங்களா? நம்ம இந்த வாசப்பட்ட யோபு இருந்திருக்காரு, யாக்கோபு, எரேமியா இருந்திருக்காரு. இவனுடைய சிறையிருப்புலாம் என்ன பண்ணுச்சு? கர்த்தர் மாற்றினார். அப்போ அந்த 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 சிறையிருப்பு எப்படி எல்லாம் மாறுது, அதனால நம்ம எந்த அளவு நம்ம மகிழ்ச்சியா இருக்க போறோம்ன்றதுதான் இந்த அதிகாரத்துல ஃபுல்லாவே சொல்லியிருக்குங்க. ஃபர்ஸ்ட் சிறையிருப்பின் மகிழ்ச்சியை குறித்து ஆண்டவர் 1-3 வசனங்கள் வரை இதுல பாடியிருக்காங்க. சிறையில் இருந்து மீட்கக்கூடிய ஜபம், எந்த மாதிரியான ஜபம் நம்ம சிறையிருப்பை நம்ம மீட்கும், அதாவது நம்ம எப்படி மாற முடியும் அப்படின்றது 4வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. சிறையிருப்பின் நம்பிக்கை, நம்ம சிறையிருப்புல இருக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கணும். நம்ம மாறுவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வெளியில வந்துருவோன்றது நாம வைக்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு 5-6 வசனத்துல சொல்லியிருக்குது. இதுல இந்த சிறையிருப்பை குறித்து யாரை பத்தி சொல்லியிருக்காங்களா? பாபிலோன் மக்களை குறிச்சு இந்த சிறையிருப்பு சொல்லப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்துல. பாபிலோன் மக்கள் விடுதலை யாரு இவங்களுக்கு விடுதலை செய்ய போறாங்க. அத்தனை வருஷம் கிட்ட பாத்தீங்கன்னா 65-70 இயர்ஸ் கிட்ட அது இருக்குது. அதுல நிறைய வருஷம் வந்துச்சுங்களா? அதுல அத்தனை வருஷமா இந்த மக்களை யாரு மீட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புறஜாதிகள்லாம் இந்த மக்கள் அவ்வளவுதான் இதோட இவங்க இந்த சிறையிருப்பதான் அப்படியேதான் இந்த கஷ்டத்தோட தான் இவங்க வாழ போறாங்க அப்படின்னும் போது கோரேசு ராஜா அவங்க மீட்டு கொண்டு வந்தாருங்களா? அந்த சிறையிருப்புல இருந்து கோரேசு ராஜா மீட்டு கொண்டு வந்த போதுதான் அந்த 2வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, அப்பொழுது நம்முடைய வாய் நகர்த்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்போ கோரேசு ராஜா திடீர்னு அவங்க அந்த பிள்ளைகளை அவங்க கஷ்டத்துல மக்களை அவங்க வெளியில கொண்டு வரும்போது புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டாங்களா? அவங்களே இப்போ எப்படி இந்த ராஜா டக்கு இவங்க மீட்டு கொண்டு போயிட்டாங்களே, இவ்வளவு சிறையிருப்புல இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்களே, ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதுல மீண்டு வந்துட்டாங்களே, இவங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிடுச்சு, இவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சேன்னு புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டாங்களாம். இப்ப நாம கர்த்தத்துல இருந்து நமக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னா, நமக்கு எத்தனையோ சிறையிருப்புகள் இருக்கும், எத்தனையோ வித கஷ்டங்கள் கவலைகள் நிச்சயமா நம்மளுக்கு இருக்கும். யார் நம்ம கூட இருக்கணும் ரட்சிக்கப்படல அப்படின்னா அதுவும் ஒரு சிறையிருப்பு தானே. நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படையிலன்னா அதுவும் ஒரு சிறையிருப்பு தானே. நம்மளுக்கு போதிய வருமானம் இல்லைன்னா அதுவும் ஒரு சிறையிருப்பு தானே. நம்மளுக்கு வியாதிகள் வந்து அதுவும் ஒரு சிறையிருப்பு தான். அப்ப நம்ம இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்மளுக்கு எப்படியா இருக்குதான்? சிறையிருப்பு போன்றதான் நம்மளுக்கு இருக்குதுங்களா? அப்ப அந்த புறஜாதிகள் இவங்க என்ன சொல்ற, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறாங்க, இருந்தாலும் இவங்க எப்படி இருக்காங்க? கஷ்டத்தோடு தான் இருந்தாலும் அவங்களுடைய வாயை என்ன பண்ண இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா வெளியில வந்தாங்க, இவங்க எப்படி இந்த மீட்கப்பட்டு வெளியில இவ்வளவு நகைச்சியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புறஜாதிகள் நம்மளை பத்தி பேசக்கூடிய நிச்சயமா நம்மளுக்கு கொண்டு வருவார். இவங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, எப்படி இந்த மக்களுக்கு இந்த மீட்பு வந்துச்சு, எப்படி இந்த ராஜா விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்திலேயே அவங்க இருந்ததான் அவங்க பாத்துருக்காங்க. மீட்டுட்டு வந்தோம்னா அவங்களுடைய நாவுகளை என்ன பண்ணிச்சுங்களா? அவங்க பேசிக்கிட்டாங்களாம். அப்ப நமக்கும் ஆண்டவர் நிச்சயமா செய்வோம். ஒவ்வொரு காரியத்துல சிறைக்குள்ள இருந்து நம்ம வரும்போது புறஜாதிகள் நம்மளுடைய பத்தி என்ன செய்வாங்க? நிச்சயமா இவங்க தேவன் தான் உண்மை உள்ளவ, இவங்க தேவன் தான் ஜீவன் உள்ளவ, இதுல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிறையிருப்புல இருந்து மாறி வந்துட்டாங்களே, இந்த சிறையிருப்பு இவங்களுக்கு மாறிடுச்சு. ஆனா புறஜாதிகளுக்கு அந்த சிறையிருப்பு என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா அவங்க கூட தேவன் இல்ல, நம்ம கூட நம்ம தேவன் இருக்கிறார். அதனால நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்துல இருந்து பெரிய சிறையிருப்பா நமக்கு தோன்ற ஒரு விஷயத்துல ஆண்டவர் என்ன செய்வாங்க? நம்மள தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நம்மளுக்கு திருப்பிடுவார்களாம். அந்த மாதிரி வெள்ளம் வந்தா யாரால மனுஷனால திருப்ப முடியுமா? ஒரு நாள முடியவே முடியாது. கர்த்தரால மாத்திரம் தான் அப்படிப்பட்ட வெள்ளங்களை என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். வெள்ளம் போல நம்மளுக்கு பிரச்சனைகள் கர்த்தர் எந்த இடத்துல நம்மளுக்கு கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாங்க? அதை திருப்பி இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதான் செய்ய போறாரு. நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சிறை இருப்பா இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள் நம்ம சிறை போல நம்மளுக்கு தோன்று நம்ம கண்ணீரோட இருக்கிறோமோ, நம்ம கம்பீரத்தோட நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமா அறுவடை இந்த மாதிரி செய்வோம். நிச்சயமா நம்ம நம்ம என்ன செய்வோம்? அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம கண்ணீரோட இன்னைக்கு இருக்கலாம். நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நம்ம கண்ணீர் தான் நம்முடைய விதையா இருக்குது. அப்ப நம்ம ஆண்டவர் பதத்துல நம்ம கண்ணீர் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நமக்கு என்ன இருக்குது? பதில் நிச்சயமா இருக்குது. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன செய்வாங்க? திருப்பி விட்டுருவாங்க. புறஜாதி கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தான்னு அவங்க சொல்லுவாங்க, நாம சொல்ல தேவையில்லை. நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? நிச்சயமா செய்வாங்க, சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டாருப்பா, இவ்வளவு கஷ்டத்துல நாங்க வந்துட்டாங்களே, அவங்க ஆண்டவர் தான் இதை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செய்வாங்க? நாவுகளால நம்மளுக்கு நிச்சயமா சொல்லுவாங்க. நம்ம சொந்த
ஒருத்தவங்க ரட்சிக்கப்படாத அளவுக்கு இருப்பாங்க ஆட்கள். நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்து நீ ஆராதிக்கிற தேவன் சொல்லிட்டு அவங்க வாயிலேயே அவங்க என்ன செய்வாங்க? நிச்சயமா சொல்லுவாங்க, நீர் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் சொல்லிட்டு அது நிச்சயமான சொந்த முதல்ல நம்ம என்ன செய்யும்? அவங்க வாய் அவங்களுக்கு அறிக்கை பண்ணும். நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அவங்களே இந்த தேவனை தேடி வருவாங்க. கர்த்தர் அவங்களுடைய சிறையிருப்பு எல்லாத்தையும் மாற்றாண்டவரே செய்வார். அவரு நமக்கு சர்வ வல்லவரா இருக்கிறாரு. அந்த கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறவன் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பாத்துல எவ்வளவு கண்ணீரோட நம்ம வச்சிருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? கம்பீரத்தோட நம்ம திரும்பி வருவோம். நமக்கான மக்களை நம்ம கூட்டிக் கொண்டு கம்பீரமா திரும்பி வருவோம். நமக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தீர்த்துட்டு நம்ம சந்தோஷத்தோட கம்பீரத்தோட நம்ம வருவோம். என்னதான் நம்ம கண்ணீர் விட்டாங்க, ஒரு கண்ணீர் துளி கூட நம்மளுக்கு என்ன போவது இல்லைங்க, போகவே போகாது. ஆண்டவர் எல்லாருடைய சிறையிருப்பு இந்த நாளில மாற்ற போறாரு. சிறையிருப்பு எதனால வருதுன்னா நம்மளாலதான் வருது இல்லையா? சில தேவன் செய்யன்னு சொல்ற காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம், செய்யாதன்னு சொல்ற காரியத்தை நம்ம செஞ்சிடுவோம். அப்ப அந்த சிறையிருப்பு அதனால நமக்கு வருது. இல்ல அதனால வேற எந்த விஷயத்தாலும் நம்ம சிறையிருப்பு வர்றது இல்லை, தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. நாமளால அந்த சிறையிருப்பை தேடிக்கிறோம். எது செய்யற சொல்ற காரியத்தை நம்ம ஒரு நாளும் தான் செய்யறது கிடையாது, விட்டுடுவோம். செய்யாதன்னு சொல்றத ரொம்ப துணிகரமா நம்ம என்ன செஞ்சிடுவோம். அதனாலதான் சில சிறையிருப்பின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஏசப்பா இந்த சிறையிருப்பு உங்களால வரல, அப்ப அவரை நிந்திக்கிறதுல நமக்கு எதுவும் இல்லை. ஏன் ஏசப்பா இதை வாழ்க்கையில எடுத்துன்னு வந்தீங்க? நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்ப நம்மளாலதான் சில சிறையிருப்புகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நேரத்துல தான் சொல்றாரு, நீ விதைக்கிற அந்த கண்ணீரின் விதையினால என்ன பண்ணுவ? கம்பீரத்தோட அறுத்து கொள்ளுவ சொல்றாரு. இப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு புறஜாதிகள் சொல்லுவாருன்னு சொல்றாரு. அப்ப அந்த வெள்ளங்களை திருப்போது போல தெற்கத்தி வெள்ளங்களை நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, நம்ம வியாதிகளை, பலவீனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? ஆண்டவர் திருப்பி விட்டுருவாரு. எல்லாத்தையும் திருப்பி விட போறாரு. அதான் நம்ம என்ன செய்யணும்? வந்துட்டு விசுவாசிக்கணும். நம்முடைய விதைகளான கண்ணீர் ஒரு நாளா நம்மளுக்கு என்ன செய்ய போறீங்களா? வீணாவே ஆக போறதே இல்ல. நிச்சயமா இந்த நாளில் நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறும். நம்முடைய கண்ணீரின் விதை நம்ம கம்பீரத்தோட அறுத்து கொண்டு நம்ம திரும்பி வருவோம். நல்லவே நம்ம வேத வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துல 7வது மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோம். சொல்லுகிற வார்த்தை சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆறுதலற்ற நிலைமையில 6 மாதங்களாய் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை பறித்து கொண்டு துக்கத்தையும் வேதனையும் இழப்பையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் உன்னை தேறுதல் அடைய செய்வேன், நான் உன்னை மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்புவேன், நான் உன்னை மகிமையின் ஆசீர்வாதத்தினாலே உன்னை மகிழ செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சீயோன் ஆகிய நமக்கு, சீயோன் என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்த்தரின் பர்வதம். இந்த சீயோனை குறித்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இந்த சீயோன் என்பது எருசலேமில் உள்ள மிகப்பெரிய ஒரு மலையம். இஸ்ரவேல் மக்களின் நம்பிக்கையின் புனித இடமாக இது கருதப்படுகிறது. அடுத்தது கர்த்தரின் இருப்பிடம், அவருடைய மீட்பின் அடையாளமாகவும் இது இருக்கிறது. அடுத்தது இது நிலவியல் ரீதியாக சொல்லப்படுகிற வார்த்தை, சீயோன் மலை எருசலேம் நகருக்கு தெற்கே அமைந்துள்ளது. அடுத்தது இலக்கிய ரீதியாக இது சொல்லப்படுகிறது, இது எருசலேம் நகரத்தின் குறியீடாக இறைவனின் பிரசன்னம் மற்றும் மீட்பின் அடையாளமாகவும் இருக்கிறது. அடுத்தது சொல்லப்படுகிறது சமய ரீதியாக, முதல்ல பார்த்தோம் நிலவியல் ரீதியாக பார்த்தோம், இரண்டாவது இலக்கிய ரீதியாக பார்த்தோம், இப்பொழுது மூன்றாவது சமய ரீதியாக சொல்லப்படுகிறது. இது கடவுளின் இருப்பிடமாகவும் இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கையின் அடையாளமாகவும் இந்த சீயோன் பர்வதம்
அமைந்திருக்கிறது. இது தாவீதின் நகரமாக இது சொல்லப்படுகிறது. தாவீது அநேக காரியங்களில் அவர் போர் தொடுத்து எழுப்பின போது அந்த பகுதியில் அநேக போர்களை ஆண்டவர் நிமித்தமாய் அவர் ஜெயித்து மேல வரும் பொழுது அந்த இடம் முழுவதும் தாவீதின் நகரமாக அறிவிக்கப்பட்டது. அது தாவீதின் நகரமாக அறிவிக்கப்பட்டதனால அந்த இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு புனிதம் உண்டானது என்று அநேக சரித்திர புத்தகங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, சியோன் என்ற சொல் எபிரேய மொழியில் உயர்ந்த புள்ளி என்று பொருள்படுகிறது. உயர்ந்த புள்ளி எபிரேய மொழியில சொல்லப்படுகிறது, உயர்ந்த புள்ளி. அடுத்தது சியோன் எபிரேய உச்சரிக்கிற வார்த்தை என்னவா? ஜயோன். ஜயோன் அப்படின்னா ZION, ஜயோன் என்று கருதப்படுகிறது. ஜயோன் தானே? ஜியோன் இல்ல, ஜயோன் அது அந்த வார்த்தை சொல்லுது. ஜயோன் தமிழ்ல ஜயோன், ஆங்கிலத்துல ஆமா சியோன். அந்த எபிரேய வார்த்தையில சொல்லப்படுகிறது. அடுத்தது பழைய இந்த சியோன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எருசலேம் தலைப்பாக 152 முறை வருதாம். எருசலேம் தலைப்பாக 152 முறை இந்த சியோனை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த வேதாகமத்துல எத்தனை முறை சொல்லப்படுகிறது என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 46 முறை சியோன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புத்தகத்தில் 38 முறை சியோன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சியோன் வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் என்ன? உறுதி, அசையாத ஒரு உறுதி. ஆண்டவர் பிரியப்படுகிற, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல இன்னும் கூட போய் பார்த்தோம்னா அநேக தேவ மனிதர்கள் அந்த இடத்துல ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவரை போற்றி பாடுகிற சத்தம் அந்த இடம் முழுவதும் தொனித்துக் கொண்டிருக்கும். சாலமோன் நாட்களிலே முதலாவது கட்டப்பட்ட எருசலேம் நகரத்துல மிகப்பெரிய தேவாலயம் தான் எருசலேம் நகரில் அமைந்திருக்கு. அப்ப இந்த சியோன் என்ற வார்த்தை ஆண்டவருடைய இருப்பிடம், ஆண்டவரால் ஒரு அரசாளப்படுகிற, ஆண்டவரால் பாதுகாக்கப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்போ சியோன் என்பது கர்த்தரின் இருப்பிடம். ஆண்டவரை தேடி போகிற ஒவ்வொருவரும் சியோன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பர்வதத்தை தேடி போகிறவர்களா இருக்கணும். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும் நம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகும்போது சொன்ன மாதிரி அசையாமல் உறுதியா இருப்போம். கர்த்தரின் சமூகத்தை தவிர வேற நாம எதை தேடி போனாலும் நம்ம வாழ்க்கை சீக்கிரமா ஆட்டம் கண்டுடும். நம்ம வாழ்க்கை சீக்கிரமா ஆட்டம் கண்டுடும். கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேற எங்கேயும் நம்ம போகக்கூடாது. தேவ சமூகம் தான் நம்ம வாழ்க்கையில மேன்மையானது. தேவ சமூகம் தான் நம்ம வாழ்க்கையில உறுதியானது. இந்த சீயோன் பர்வதத்தை போல நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க, 51வது வசனத்துல 3வது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவரது பாழான ஸ்தலங்கள் எல்லாம் எப்படி மாற்றுறாரா? தேறுதல் அடைய 7 மாதங்களாய் 6 மாதங்களாய் தேறுதல் அடையாமல் இருந்திருக்கிற, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கிற, ஒரு போராட்டத்திலேயே வாழ்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இந்த 7வது மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் நீ தேறுதல் அடைய, இந்த மாதம் நீ உயர போகிற, இந்த மாதம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க, இந்த மாதம் மகிமையின் கம்பீர சத்தத்தை உங்க வாயில தொனிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய மகத்துவமானது. ஆமென். நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நீங்க சீயோன் பர்வதத்தை நம்புகிறவர்களாய் மாறணும். பர்வதத்தை தேடி போகிறவர்கள். நீங்க அநேகருடைய வாழ்க்கை, நான் ஏதோ ஒரு மனுஷனை சார்ந்து இருக்கிறேன், அந்த மனுஷன் மூலமா எனக்கு நம்பிக்கை உண்டாகுது. ஏதோ ஒரு மனுஷனை நம்புறேன், அந்த மனுஷன் மூலமா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு மனுஷனை தேடி போகிறேன், அந்த மனுஷன் மூலமா என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இப்படி ஒரு மனுஷன் சொல்வான்னா அவனுடைய வாழ்க்கையில அது அல்ல ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம நம்புகிறவர்களா இருக்கணும். அந்த மனுஷன் உன் வாழ்க்கையில உதவி செய்ய வேண்டும் என்றால் இயேசுவின் அனுகிரகம் கட்டாயமா வேணும். ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில உதவி செய்ய வேண்டும் என்றால் கட்டாயமா இயேசுவின் அனுகிரகம் இல்லாமல் அந்த மனுஷனுடைய உதவி நம்ம வாழ்க்கையில கிடைப்பது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய உதவி, மனுஷ உதவியை தேடி போகிறாங்களே தவிர அந்த மனுஷ உதவி கிடைத்த உடனே அந்த மனுஷனை மகிமைப்படுத்துகிறாங்களே தவிர அந்த மனுஷனை
கொடுத்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்த மறந்து போகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எந்த ஒரு வாழ்க்கையில, எந்த எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு உதவி கிடைக்குதுன்னா அது கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. அல்லேலூயா. இது தீர்மானத்தின் வார்த்தை. கர்த்தரின் அனுகிரகம் இல்லாமல் ஒரு அணுவு கூட இந்த உலகத்தில் நம்ம அசைக்க முடியாது. ஒரு அணு கூட இந்த உலகத்தில் அசையாது. அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பாடுவார், உம்மையன்றி அந்த பாட்டு தான், உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, அவர் துணை இல்லாம, அவருடைய அனுகிரகம் இல்லாம ஒரு அணு கூட, ஒரு பின்ன கூட நம்மளால நகர்த்த முடியாது. என் பலத்தினாலேயோ என் பராக்கிரமத்தினாலேயோ என்னுடைய ஆவியினாலே எல்லாம் இல்ல. கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் அனுகிரகம் செய்கிறவர். அவரை நம்பி பாருங்க. ஒருவேளை இப்போ அவரை நீங்க நம்புறீங்க, ஒருவேளை தோல்வி வரலாம், ஆனால் அந்த தோல்வி ஒரு நாள் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்றேன், அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி வெற்றியாய் மாறாது. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் பவுலை போல என் பலன் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றிலும் நான் அவரை நம்புகிறவர்களாய் இருக்கணும். எல்லாவற்றிலும் நான் அவரை மேன்மைப்படுத்துகிறவனாய் இருக்கணும். எல்லாவற்றிலும் அவரை தேடுகிறவனாய் நான் இருக்கணும். அல்லேலூயா. என் பலமோ என் பராக்கிரமமோ அல்ல, கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க மகத்துவம் உண்டு. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ மகிமை உண்டு. ஆமா, உங்க கூட கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இடைபெறுவார்னா அங்க மகிமையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மகிமையின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் தேவ பிரசன்னத்தை நீங்க உணரணும். ஆமென். தேவ பிரசன்னம் உணராமல், தேவ தயவு இல்லாமல், தேவ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு நன்மையும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. நான் கண்ட ஒரு பெரிய ஒரு காரியம் அதுதான். இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு சாட்சியிலும் தேவ அனுகிரகம் கட்டாயமா இருக்கு. தேவ அனுகிரகம் முழுமையா இருக்கு. துவக்கம் முதல் முடிவு பரியந்த தேவ அனுகிரகம் இருந்ததுனாலதான் நம்ம வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. இத்தனை வருடம் நம்ம போராடணும், நன்மை பார்க்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நன்மை கொடுத்திருக்கிறார்னா அவருடைய அனுகிரகம் பரிபூரணமாய் மாறினதுனால. அல்லேலூயா. காத்திருப்பது உன் இருதயத்தை இளைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல. ஒரு ஜீவ விருட்சம் உங்க வாழ்க்கையில வரணும்னா அவரை நம்ம விரும்ப வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் அனுகிரகம் பெற வேண்டும் என்றால் நம்ம சீயோன் பர்வதத்தை போல எல்லாவற்றிலும் உறுதியாய் அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்லி அந்த வார்த்தை சொல்றாரு, பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அது வனாந்தரத்தை. வனாந்தரம் பார்த்திருக்கிறீங்களா? வனாந்தரம் பார்த்திருக்கிறீங்களா? எப்படி இருக்கும் அங்க? எப்படி இருக்கும்னா ஆள் உதவியும் இருக்காது, நம்ம இருதயத்தின் ரீதியாக சமாதானமும் இருக்காது. கேட்பார் மேய்ப்பார் இல்லாத ஒரு இடம் தான். கண்ணு கேட்டின தொலைவு. நான் அந்த பகுதியில வேலை செய்ததுனால நான் சொல்றேன், அந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சாவே நம்ம வாழ்க்கையில, நம்ம இருதயத்துல ஒரு வெறுமையை போல ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். அபுதாபி பட்டணத்திலிருந்து அந்த அசாப் என்ற ஒரு இடத்திற்கு நான் போகணும்னா 5 hour டிராவல் பண்ணணும். ஆனா நான் வேலை செய்யறது அபுதாபியில தான். ஆனால் அந்த அபுதாபி பட்டணத்துக்குள் இருக்கிற அசாப் என்ற ஒரு இடத்துல அங்கதான் வந்து பெட்ரோல் எடுப்பாங்க. அங்கதான் அந்த இடத்த, அந்த வேலையெல்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். அந்த இடத்துக்கு போகணும்னாவே அபுதாபியிலிருந்து 5 hour நான் டிராவல் பண்ணணும். 5 hour டிராவல் பண்ணா 10 நிமிஷத்திலேயே பாலைவனத்தை நம்ம டச் ஆயிடும். அபுதாபியிலிருந்து வெளியே போகணும்னே ஒரு 10 நிமிஷத்துல வெளியே போயிடுவோம். அங்கிருந்து 5 hour நான் டிராவல் பண்ணணும். அந்த இடத்துக்கு போகும்போது கண்ணுக்கு எட்டுன தொலைவு பார்த்தோன்னா வெறும் மணல் பிரதேசம் தான். எந்த ஒரு மரமும் செடியும் நிழல் தருவதற்கு ஒன்றுமே இருக்காது. இப்பதான் செயற்கையாக அந்த பேரிச்சம்பழ மரத்தை வளர வச்சிருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில ஒரே ஒரு மரம் இருக்காது. வெயிலின் உஷ்ணம் அதிகமா இருக்கும். வெயில் எங்க அதிகமா இருக்குன்னா மரமே இல்லாத இடத்துலதான் அதிகமா இருக்கும். மரம் இருக்கிற இடத்துல குளிர்ச்சியான காற்று வீசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த பாலைவனத்துல, அந்த வனாந்தரத்துல வெறும் வெயிலின் சீற்றம். அந்த மணல் எப்படி இருக்குமா, அந்த தூசியை போல படர்ந்திருக்கும். கொஞ்சம் நம்ம இறங்கி வெளியே நடந்தாவே நம்ம தலை ஃபுல்லா அந்த மண்ணு வந்து தூசியை போல மாறி போயிடும். அந்த இடத்துல ஒதுங்குவதற்கு கூட நிழல் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் அல்ல, எந்த ஒரு வசதியும் இல்லாத அனாதையாய் விடப்பட்ட, எந்த பக்கமும் பார்த்தாலும் பாதை தெரியாது. இந்த பக்கம் போனா இந்த ஏரியாவை நம்ம தொட்டுடலாம்,
இந்த பக்கம் போனா இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம்னு கணிக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாமே ஒரே சமவெளியா இருக்கும். பாதை இல்லாத இடம் தான் அந்த வனாந்தரம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாதை அறியாத உன் வாழ்க்கையிலே நான் வறண்ட பூமியான வயல்வெளியாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தை அதுதான். அதாவது வனாந்தரத்தை போல இருக்கிற உன் வாழ்க்கை ஏதேனை போல. ஏதேன் என்றால் நிறைவான ஒரு இடம். ஏதேன் தோட்டத்துல இல்லாத பொருளே இல்ல. காய் கனியிலிருந்து எல்லா விதமான பழத்தின் சிற்றங்கள் அங்க நிறைந்திருக்குமா. கர்த்தர் அந்த தோட்டத்தை உருவாக்கும் போது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தோட்டத்தை நிறைவுள்ளதாய் மாற்றினார். அல்லேலூயா. துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அந்த இடத்துல நிறைவான ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தது. கர்த்தர் மாலை நேரத்துல அந்த தோட்டத்துல உலாவி வரும் பொழுது நடந்து வரும் பொழுது ஆதாம் ஏவாளை கூப்பிடும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த ஒரு இடமா. என்றைக்கு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை மறந்து உலகத்தின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவன் சுக வாழ்வை அவன் இழக்க ஆரம்பித்தான். நிறைவானதை அவன் இழக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றார், வனாந்தரத்தை நான் ஏதேன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவேன். அவாந்தர வெளினா தெரியுமா? அவாந்தர வெளினா என்ன? கேப்பார் மேப்பார் இல்லாத இடம் சொல்றேன்ல. இப்ப இந்த இடத்திற்கு ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. அடுத்தது இதுக்குள்ள எதுவும் வர முடியாது. இது ஒரு தடுப்பு சுவர். சபை முடிஞ்ச உடனே அங்க ஒரு தடுப்பு சுவர் போட்டுருவோம். அதுக்கு அடுத்த பிளாட்ல எது வேணாலும் வரும், எது வேணாலும் நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தடுப்பும் இல்லை, பாதுகாப்பு இல்லை, கேட்பதற்கு யாரும் அல்ல. எது வேண்டாம். அது போல இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, அது போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன சொல்றாரா? அவாந்தர வெளியா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டத்தை போல, அவரின் இருப்பிடத்தை போல, அவரின் பாதுகாப்பின் அடைக்கலத்தை போல அவர் இந்த மாதம் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையில உன் வாழ்க்கை நிலை பெயராது, கர்த்தருடைய வார்த்தையில மாத்திரம்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கை குறித்து அநேகருக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். உங்க சூழ்நிலை குறித்து அநேகருக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். உன் குடும்பத்தை குறித்து அநேகருக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். அநேகர் பழி சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவாந்தர வெளியான உன் வாழ்க்கையை ஏன் தோட்டத்தை போல, பாதுகாப்பின் தோட்டத்தை போல, மகிமையின் தோட்டத்தை போல நான் மாற்ற இந்த மாதம் உனக்கு கிருபை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அதனால எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த மாதம் உங்க வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். நிச்சயம் மாறாமல் இருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. இத்தனை வருடம் பார்த்த செங்கடல் இந்த 7வது மாதம் உனக்காய் வழிவிடும். ஆமென். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன? நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது, நீங்க கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றும். இப்படி மாற போகிற உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குமா? அடுத்தது கீழுள்ள வசனம் சொல்றாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும். ஆமா, 6 மாதங்களா இல்லாத உன் வாழ்க்கையில் வரப்போகிற சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தத்தை இந்த மாதம் 7வது மாதம் உன் குடும்பம் சந்திக்க போகுது. அல்லேலூயா. ஏதோ சபைக்கு வந்துட்டீங்க இந்த வார்த்தையை சொல்லணும் இல்ல, இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அங்கீகாரத்தின் வார்த்தை. ஆமென். இந்த மாதம் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, பாஸ்டர் நடக்கவே இல்லை அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, பாஸ்டர் இந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கவே இல்லை சொல்லவே முடியாது. நீங்க விசுவாசித்து பாருங்க, எல்லாம் கைகூடும். நீங்க விசுவாசித்து பாருங்க, எல்லாம் ஆகும். விசுவாசித்தாதான் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவ மகிமையை பெற்றுக்கொள்வது அரிதான ஒரு காரியம். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும். வார்த்தையை சொல்லுங்க, இந்த மாதம் என் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் நிரம்பி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இந்த மாதம் உங்களை மாற்றுவார். ஆமென். உங்களை அப்படியே ஒரு நாளும் துவக்கத்திலிருந்து முடிவுற வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போகவே மாட்டார். ஆரம்பம் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கலாம், அது சஞ்சலமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு கண்ணீரின் வேதனையோடு இங்க தொடங்கி இருக்கலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமாய் வைத்துதான் இந்த முடிவை உங்களுக்கு காண்பிக்க செய்வார். அல்லேலூயா. கீழுள்ள வசனத்தை வாசிங்க.
என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். யாருதான் வேதம் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆமா, என் பிரமாணங்களை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க செவி நீங்க திறந்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. நான் கேட்க மாட்டேன், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னீங்கன்னா ஆசீர்வாதம் கட்டாயமாய் வராது. ஆசீர்வாதம் வேணும்னா, நன்மை வேண்டும் என்றால், துதியும் கீத சத்தமும் உங்க வாழ்க்கையில நிரம்ப வேண்டும் என்றால், முதலாவது தேவ சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அழகான ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வார்த்தையை கவனமா கேள். கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு கேட்கணும். இந்த வார்த்தையினால என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்க கவனிக்கிறவர்களா மாறணும். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் என்னப்பா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம ஒரு அற்புதமும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. கவனமா கவனிங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். வேதம் என்னிலிருந்து, ஒவ்வொரு வார்த்தையும் யார் சொல்றதா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை, தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் பிரமாணத்தை, என்னுடைய வார்த்தையின் அடையாளத்தை எப்படி வெளிப்படுத்துறாரா? ஜனங்களின் வெளிச்சமாக. ஆமா, நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றும்படியாய் கடைசி வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்தாபிப்பேன், நிலைப்படுத்துறேன். நான் அதை ஸ்தாபிக்கிறேன், நான் நடத்துவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நிலையாய் ஸ்தாபிக்கிறார், நிலை உள்ளதாய் மாற்ற போகிறார். ஒருவேளை இத்தனை வருஷம் நீங்க வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில சில காரியத்துல நீங்க விட்டு மறந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி மறவாதபடி நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் போய் உரையாதுங்க. அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் நாம தான் மறந்து போயிருவோம், நாம தான் விட்டுருவோம், நாம தான் அதுக்காக ஜெபிக்காம இருப்போம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மறக்காதவர். உங்களை ஒரு காரியத்தை உயர்த்துவேன், ஒரு காரியத்துல மகிமைப்படுத்துவேன், ஒரு காரியத்துல உங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற வரைக்கும் என் கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரால் உண்டாகுகிற வேதத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்துல இந்த மாதம் கர்த்தர் ஸ்தாபிக்கிறார், நிலைப்படுத்த போகிறார், நடப்போகிறார், இனி கட்ட போகிறார். படிங்க. என் நீதி சமீபமாய் இருக்கிறது, நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும், என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். ஆமா, என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். கர்த்தருடைய நீதியும் கர்த்தருடைய ரட்சிப்பும் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். வாழ்க்கையில இத்தனை வருஷம் நீதி இல்லாமல் அநீதியான காரியத்தை பிசாசானவன் செய்து கொண்டிருந்திருக்கிறான். ஆனா இந்த மாதம் நீதி உள்ள காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை கர்த்தர் செய்ய போகிறார். கண்கள் காணும்படியா இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சீயோனே, கர்த்தரின் ரட்சிப்பை நீங்க பார்க்க, சீயோன் ஆகிய நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போகிறார். பர்வதத்தை நம்பி நிற்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு தலை குனிந்ததாய் சரித்திரமே இல்லை. அவர் சமூகத்தை நம்பி போனவங்க யாரும் வெறுமையா திரும்பினது இல்லைங்க. இந்த வேதத்துல ஆண்டவர் 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்த போது 3 வருஷம் ஊழிய பாதையில அவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. கூட்டம் கூட்டமா அவரை பார்க்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பித்தார். அல்லேலூயா. அவர் மனிதனுடைய வாழ்க்கையை அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் நம்ம வாழ்க்கையை அற்பமா எண்ணலாம். இவங்கிட்ட என்ன இருக்கு, இவனிடத்துல என்ன நன்மை நடக்கும், இவனால என்ன ஆசீர்வாதம் மனுஷன் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு அநேக அடையாளங்களை நான் செய்வேன். அநேக தீர்க்க தரிசிகளை கொண்டு வேதாகமத்தில் அநேக அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கொண்டு அந்த அடையாளம் செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை படிங்க.
என் நீதி சமீபமா இருக்கு, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயத்தில். 6வது படிங்க. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், வானத்திற்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒழிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். எல்லாமே மாறும். டோட்டலி எவ்ரிதிங் சேஞ்ச். எல்லாமே A to Z எல்லாமே உலகத்துல சேஞ்ச் ஆக போகுது. நம்ம ஆரம்பிச்சது, நம்ம துவங்கினது, நம்ம நட்டது, இந்த உலகத்துல பார்க்கிறது, கட்டினது, வாங்கினது, எல்லாமே உலகத்துல மாற போகிறது. ஆனால் கர்த்தரின் ரட்சிப்போ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். கர்த்தரின் ரட்சிப்பை நம்புவதுதான் நம்ம வாழ்க்கையின் முதல் அடையாளமா இருக்கணும், குறிக்கோளா இருக்கணும். இந்த உலகத்துல மனுஷன் எதை வாங்கினாலும் எதை ஸ்தாபித்தாலும் அது நிலை உள்ளதா இராது. சொல்ற பாரு, வானத்தையும் பூமியை நோக்கி பாருங்க, இது எல்லாமே மாற சொல்றாரு. வானம் மாறிப்போ, வானம் வார்த்தை மாறாது. அவர் வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தையில் உண்மை உள்ளவர். அநேக மனுஷனுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருக்குன்னா, இந்த பூமியில நான் வாழ்கிற வரைக்கும் எதையாவது நிலைப்படுத்திட்டு போனோம். எதையாவது நிலையா இருக்கா? எதுவுமே நிலை அல்ல. உண்மையாவே இந்த ஒரு மாநிலத்துல பாருங்க, மிகப்பெரிய உயர்வான ஒரு கட்டிடம். அதை கட்டுவதற்கு எத்தனை 38 ஆண்டுகள் ஆச்சாம். அந்த உயரமான பில்டிங்கை கட்டுவதற்கு 38 ஆண்டுகள். ஆனா பாருங்க, ஒரே ஒரு பூகம்பத்துல சடன்லி 10 நிமிஷத்துல 10 நொடியில அந்த பில்டிங் தரமட்டமாய் மாறி போனோம். அவ்வளோ பிளான், அவ்வளோ காசு, பணம், செலவு, அவ்வளோ மனிதர்கள், அவ்வளோ டெக்னாலஜி, அவ்வளோ மிஷின் ஒர்க், எல்லாமே 38 வருடம் ஆச்சு அதை கட்டி முடிப்பதற்கு. ஆனா அது சரிவதற்கு ஒரே ஒரு 10 நிமிடம். அல்லேலூயா. எல்லாமே மாறும். மனுஷனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே மாறும். இன்னைக்கு நாம நம்பிட்டு இருக்கிறோம், உருவாக்குனதுங்க எப்பவுமே நிலைச்சு இல்ல, டெஃபினெட்லி இல்ல. எல்லாமே மாறும். ஆனால் கர்த்தர் ஒருவரே மாறார். யாவே கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அந்த யாவே கர்த்தருடைய உருவாக்குதல் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு நிலைச்சிருக்கோம். அந்த நிலை இந்த மாதம் நீங்க பாப்பீங்க. எது வாங்கினாலும் உலகத்தால் மூலமா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது கர்த்தரால் வரணும். தாமதமாகும் ஐயா, தாமதமாகும், ஆனா தரமானதா இருக்கும். கர்த்தர் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனே பாக்கியம். 100 வருடம் காத்திருந்து ஆபிரகாமுடைய விசுவாசம் உறுதிப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் பொறுமை. பாருப்பா, அவன் பொறுமைசாலியா இருக்கிறான்ப்பா. அதுக்குதான்ப்பா இவனுக்கு நேர்த்தியா கிடைச்சிருக்கு. சொல்றது அவன் கேள்விப்பட்டிருக்கோம். எதற்கும் நம்ம அவசரப்படவே கூடாது. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆண்டவர் இடத்துல மனு போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு நீங்க காத்திருப்பீங்க. நான் கட்டாயமா ஆசீர்வாதம். அது நான் ரொம்ப நம்பி இருப்பேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரை குறித்து, ஏன்னா இப்போ நாங்க ஊழியத்திற்கு துவங்குறதுக்கு முன்னால அந்த கார் மேல என்ன போகல. ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மனைவியும் பிள்ளையும் உட்கார வச்சு வண்டியில போகும்போது, ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல வண்டியில போகும்போது தம்பி ஹெல்மெட்டை ஹேண்ட்பேர்ல விட்ட உடனே நாங்கள் 3 பேரும் கீழே விழுந்தப்போ ஒரு நாள் யோசிச்சேன், ஆண்டவரே எத்தனை நாளுக்குமா இந்த 2 வீலர்ல பிரயாணம் பண்ண முடியும்? பிள்ளை வளர்ற வரைக்கும் நான் வளர்ந்துட்டா அவங்களால உட்கார முடியாது, எங்களால உட்கார முடியாது. நேர இடங்களுக்கு போகணும்னா எங்களை நீங்க ஆண்டவரே பாதுகாப்பா நீங்க வச்சிருக்கணும்ப்பா. ஏதாவது உங்களுடைய கிருபை இருக்கும் என்றால் கர்த்தர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்துல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னைத்தானே நான் யோசிக்கும் போது, கார் என்ற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரவே வராது போல. அந்த ஆசீர்வாதத்துக்கு அறிகுறியே எதுவும் இல்லையே நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருக்கும் என்றால் ஊழியத்தின் பாதையில் எங்களை பயன்படுத்தும் போது, ஆண்டவரே எங்களை சுகமாய் நீங்க பாதுகாப்பா கொண்டு போகணும்னா ஒரு 4 சக்கர வாகனத்தை கொடுக்குமா சொல்லி அந்த கிறிஸ்துமஸ்ல நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வாக்குத்தத்தத்தை நான் மறந்துட்டேன், சொன்ன வார்த்தையை மறந்துட்டேன். ஆனால் என் ஆண்டவர் நினைவுபடுத்தி வச்சிருந்தாரு, நினைவோடு இருந்தாரு. அதற்கான முயற்சி சில நேரங்களில நான் எடுக்கும்போது தடையாய் மாறினது. அப்பதான் இந்த வார்த்தை சொன்ன, ஆண்டவரே கார் என்ற ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போயிரும் போல. ஏன் ஆண்டவரே பரவாயில்லப்பா, உங்களுக்கு சித்தம் இருக்கும் என்றால் நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டேன். பாருங்க, ஏற்ற நேரத்துல ஏற்றதை கர்த்தர் அதை செய்து முடித்தார். லகுவாய் முடித்தார், லகுவாய் முடித்தார். எல்லா காரியத்திலும் லகுவாய் முடிந்தது. நான் எங்கேயும் தேடி போல, கர்த்தரே தேடி கொண்டு வந்தார். காரணம் என்ன? கர்த்தர் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்திட்டாருன்னா
அது ஒரு நாளும் அதை விட்டு அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை மாறிடும். ஆமால, நான் சொன்னேன்ல, மறந்துட்டப்பா, எனக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு, அந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையை நான் நினைக்க முடியல, பெரிய போராட்டம், அந்த போராட்டத்துல உன் பிரச்சனையை நான் மறந்துட்டேன் சொல்லுகிற குணம் தான் மனுஷனுடைய குணம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த சராசரங்களை படைத்த கோடான கோடி மக்கள் இருக்கிற அதே இடத்துல உங்களையும் என்னையும் நினைவுபடுத்தி இருக்கிறார்களா? அவர்தான் வல்லமையான தேவன். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் கொடுக்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்த வசனத்தில் உள்ள வசனத்தை வாசிங்க. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமா, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி. ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை நீங்க நம்பிட்டீங்கன்னா, உங்க இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்குன்னா, ஒரு நாளும் அந்த வார்த்தை விட்டு விலகாம கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம். அம்மா சொன்னாங்களே, நிறைய பேர் ஆட்டோ எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஏயா எடுக்கலன்னு பரியாசம் பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்பி இருப்பனா, ஒரு நாள் அதே மனுஷனுக்கு முன்னால என் கர்த்தர் செய்ய வல்லமையானவர். மனுஷனுடைய குணம் பரியாசம் பண்ற குணையா, ஆனால் என் ஆண்டவருடைய குணம் அந்த பரியாசத்தை மாற்றுகிறார். அவன் சொல்லலாம், ஆனா என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாறாது. ஒரு நாள் நம்ம இழிவுபடுத்துகிற தேவன் தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம இழிவுபடுத்துகிற தேவன் நம் தேவன் அல்ல. நம்ம கண்ணீர் வடிப்பதற்கு முன்பாகவே நம்ம கண்ணீரை கரத்தினால் தாங்குகிற தேவன். அல்லேலூயா. நம்ம சம்பாதித்த பேர், புகழ், பணம், பொருள் அவருடைய துருத்தியில இல்ல, நம்ம கண்ணீர் தான் அவர் துருத்தியில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிற தேவன். ஆகார் அழுத, அண்ணால் அழுத, எசேக்கியா, பல பேர் வேதத்தில் அழுதிருக்கிறாங்க. அவர் கண்ணீரை காண்கிற தேவன் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நீதியை அறிந்தவர்களே, அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் வார்த்தைக்கு கலங்காமலும். எந்த வார்த்தை மனுஷன் உங்களுக்கு விரோதமா பேசினாலும், தூஷித்து பேசினாலும், பத்தியா நீ எப்படி வாழ வேண்டிய ஆளு, எப்படி மாறிட்ட, எப்படி சரிஞ்சிட்ட, எப்படி விழுந்துட்ட, எப்படி நிலைமையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனுஷன் உங்களை பரியாசம் பண்ணாலும் கலங்காதீங்க. என் கர்த்தர் அதே பரியாசத்துக்கு முன்பாக ஒரு நாள் உங்க தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. ஆமா, அந்த மனுஷனுடைய குணம் அதுதான், பரியாசம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, மனுஷன் பரியாசம் பண்றான்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு அகைன்ஸ்டா மனுஷனுடைய தூசணைகள் வரும். ஏன் வருது தெரியுமா? நீங்க அந்த காரியத்திலிருந்து விலகணுன்றதுக்காக. முழுமையா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கையை கெடுப்பதற்காக பிசாசு சில மனுஷனை ஏவுவான், சில மனுஷனை தூண்டுவான், சில மனுஷனை பேச வைப்பான். அவன் பேசுகிற வார்த்தை உங்க இருதயத்தை எப்படி பண்ணும்? அப்படியே கடினப்படுத்தும். பேசாம இதை அப்படியே முழுக்க போட்டுட்டு போயிடலாம் போல இருக்கும். இனிமே இதை துவங்கவே வேணாம், நினைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் நீங்க ஒரு நாள் அந்த பக்கம் சாயாம கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க நம்புவீங்கன்னா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் மாறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. பரியாசத்துக்கும் தூசணிக்கும் உங்க செவியை நீங்க சாய்க்காதீங்க. இந்த 7வது மாத கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அவர் நிச்சயமாய் உங்களை அபிஷேகம் பண்ணுவது நிச்சயம், நிச்சயமாய் உங்களை வளர்ப்பது நிச்சயம், நிச்சயமாய் உங்களை நாட்டுவது நிச்சயம், நிச்சயமாய் உங்களை கட்டுவது நிச்சயம். ஆமா, இதை தவிர உங்க காதுல வேற எந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இனி வாழவே முடியாது அப்படின்னு மனுஷன் சொல்லட்டும், அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை கர்த்தர் போடுவார். கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, பிசாசு சொல்ற வார்த்தையை செவி சாய்க்காதீங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்புங்க. எத்தனை வார்த்தை பேசணும், ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை தவிர வேற எதுக்கும் நீங்க உயிர் கொடுக்காதீங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க நம்பி நிப்பீங்கன்னா, கட்டாயமா இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். 7வது மாதம் விசுவாசத்தோட சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் செவி கொடுங்க. உங்க வாழ்க்கையில ஏதேனை போல அவர் மாற்றுவேன் அப்படின்னுட்டாருன்னா கட்டாயமா மாற்றுவார். இன்னைக்கு என்ன தேதி? 7வது மாசம் 2025, 7வது மாதம் 6ஆம் தேதி. இந்த 6ஆம் தேதி நீங்க ஒண்ணா கூட எழுதி வச்சுக்கோங்க.
அடுத்த ஆண்டிற்குள்ள சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற காலம் வரப்போகிறது. ஆமென். நிறைவேற்றுகிற காலம் வந்து விட்டது. அவர் செய்வார். நீங்க பயப்படாம கலங்காம இருங்க. அநேக தூஷணையுள்ள வார்த்தைக்கு உங்க செவி சாய்ப்பதை விட கர்த்தரின் வார்த்தைக்கு உங்க செவியை சாய்ச்சி நில்லுங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பவனே பாக்கியம். ஆமென். ஆமா, மனுஷனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காது. அவன் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லுவான், அதே மனுஷன் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். இல்லவே இல்லைன்னு இல்லைன்னு மாத்திரம் சொன்னா பரவாயில்லம்மா, இல்லைன்னு மாத்திரம் சொன்னா பரவாயில்ல. அவன் சொல்ற வார்த்தை இல்லவே இல்லைன்னு அடுக்குவான். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிற அந்த உண்மையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அந்த போதுமான தேவன் உங்களோட கூட இருக்கு. அடுத்த கீழ உள்ள வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை. ஆமா, பரியாசம் பண்ணுவருடைய வாழ்க்கை எப்படி அழிஞ்சு போகுமா? பொட்டுப்பூச்சி எப்படி போல அவர்கள் வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். அப்படிப்பட்டவருடைய, அதாவது பரியாசம் பண்ணுவருடைய வாழ்க்கை இப்படியாய் மாறி போகும். பட்டுப்பூச்சியை போல புழுவை போல அரித்து போகிற வாழ்க்கையை மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குமா? நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். கர்த்தருடைய நீதி நிலைத்திருக்கிற நீதி, அழியாத நீதி, அஸ்திவாரம் போடப்படுகிற நீதி. அல்லேலூயா. இந்த நீதியை நீங்க நம்பணுங்க. இந்த நீதியை நீங்க விசுவாசிக்கணும். இந்த நீதியை தவிர வேற எதையும் நம்பாதீங்க. உங்களுடைய போக்கஸ் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தவிர உங்களுடைய போக்கஸ் மாறுது அப்படினாவே உங்க ஆசீர்வாதம் தடப்பட போகுது அர்த்தம். ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வசனத்தை சொன்னாரு, நான் உன்னை ஏதேனை போல மாற்றுவேன். இதை நீங்க விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். சில இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறமே பிசாசு வேலை தொடங்கிட்டான். ஹலோ, கேக்குதுங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார்ல, சீயோனே நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், உன்னை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன், சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் வாழ்க்கையில நிறைந்திருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்த நிமிஷம் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருவான். வாழ்க்கையில சந்தோஷம் வரக்கூடாது, மகிழ்ச்சி வரக்கூடாது, துதி வரக்கூடாது, ஆனந்த மகிழ்ச்சி வரக்கூடாது, ஆறுதலே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, என்னுடைய அதாவது என் நீதி அப்படிங்க சிஸ்டர், என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய நீதியை மாத்திரம் நம்புங்க. அதற்கு விரோதமா எத்தனை வார்த்தை வந்தாலும் இடம் கொடுக்காது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் உறுதியா இருக்கிறோம். கொஞ்சம் புயல் காற்று வீசின உடனே போதகரே நீர் இருக்கிறீரா, அவன் மாத்திரம் சொன்னா பரவாயில்ல, அவரையும் சேர்த்து சொல்றான். நாம் எல்லாம் அழிந்து போக போகிறோமே, நாம் அழிந்து போக போறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கூட அவரையும் சேர்த்துக்கிறான். நீ தானே கொண்டு வந்தீரே, செத்தாலும் என் கூட தான் சாவணும். நம்ம ஆளு பயங்கரமான வைராக்கியமான ஆளு ஐயா. நம்ம ஆளு ஆண்டவர் கூட சாகும்போது விட மாட்டேன்றான் பாருங்க. ஆண்டவர் அந்த படகுல தான் இருக்கிறாரு. அவர் படகுல இருக்கிறார். அதுக்கு முன்னால அவருடைய அற்புதத்தை பார்த்த கண்கள் தான் இவங்களும், பார்த்த ஜனங்கள் தான் இவங்களும். ஆனா கொஞ்சம் அலை அப்படி வந்த உடனே அவன் சொல்ற வார்த்தை, போதகரே நாம் எல்லோரும் மறிக்க போறோம். அவன் சொல்ற, இவன் கவலைப்படுறது இல்லாம அவரையும், உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? கொண்டு வந்தவரு அவர் கரை சேர்க்க மாட்டார். அற்புதத்தை இவ்வளவு அடையாளத்தை செய்தவர் இந்த கடலில் உன்னை முழுக விட்டுருவாரா? அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் பேசலையே. அவர் கூட சேர்ந்து ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாரா? அவருக்கு தெரியும் காற்றும் கடலை கூட என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மனுஷனை தவிர காற்றும் கடலும் கூட, காற்றுக்கும் காத்து கடலுக்கும் காது இல்ல, கண்ணு இல்ல, வாய் இல்ல, மூச்சு இல்ல, பேச்சு இல்ல, ஆத்துமா இல்ல, ஆவி இல்ல. ஆனா அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே நிக்குதுங்க. ஆண்டவர் அந்த காற்றை பார்த்து கடலை பார்த்து, காற்றை இறையாதே, காற்றை இறையாதே, காற்றை இறையாதேன்னு சொன்னாரு. ஒரே ஒரு குரல் தான், காற்றே கடலே.
அந்த வார்த்தை அவ்வளவு ரெஸ்பெக்டா அதனுடைய வார்த்தை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. இதை விட அவமானம் நமக்கு எதுவுமே இல்லை. உயிரற்றதுங்க. உயிருள்ள ஏதோ கழுதை அதை சொன்னா கூட பரவாயில்ல, ஏதோ உயிரற்ற ஒரு பொருள், உயிரற்றது. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதே. ஆனா நாமோ சொன்ன வார்த்தையை மறந்து ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தையை மறந்து பயந்துருக்கிறோமே. நம்ம விசுவாசம் எங்க போச்சு? அடுத்து சொல்றாரு, அப்ப விசுவாசி கூட இருக்கிற என்னையும் வச்சுட்டு உலகத்தை குறிச்சு நீ கவலைப்பட. இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவரை வாசிக்கிறோம், ஆண்டவரை சுவாசிக்கிறோம். ஆனாலும் ஒரு பக்கம் உலகத்தை நினைச்சு கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு ஆறுதல் தருவேன். கலங்காத, நான் உன்னை தேர்தல் அடைய செய்வேன். தோர்ந்து போகாத, உன்னை ஏதேனை போல மாற்றுவது நிச்சயம். மாற்றுகிற கர்த்தர் சொல்றேன், துதியும் கீத சத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்றீங்க? வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் சொல்றாரு, நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 9வது வசனம் வாசி. எழும்பு எழும்பு பலன் கொள், எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எழும்பினபடி எப்படி இருந்தீங்க? முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? ஹலோ, முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? ஆண்டவரோட ஐக்கியத்துல, விசுவாசத்துல, ஜெபத்துல, ஆண்டவருடைய வார்த்தையின் வசனத்துல எப்படி நீங்க இருந்தீங்களோ அதே போல இனி வருகிற காலத்துல நீங்க இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில பேருடைய சுவாபம் எப்படின்னா, ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும் கர்த்தரோடு இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த பைபிள் எடுத்து போட்டு கபோர்ட்ல மூடி பூட்டை போட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்க உள்ளவே இருங்க, இது எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன், இது குறையும் போது உங்களை நான் திறந்து விடுறேன். மனுஷனுடைய சுவாபம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம் வரும்போது ஆண்டவரே நம்புவாங்க, சந்தோஷம் வரும்போது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நாமளும் அந்த 10 பேர்ல 9 பேரா இருக்கிறோம். ஒருத்தரா இல்ல, 10 பேர்ல நாம எப்படி இருக்கிறோம்? ஐயா, நாம யாரும் நம்மள நீதிமான்னு சொல்லவே முடியாது. நாமளும் அந்த கூட்டத்தை சேர்ந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, என் நீதி அறிந்து என் வார்த்தைக்கு நீ செவிசாய். 9 பேரா நீ இருக்காத, ஒருத்தரா இரு. அந்த ஒருத்தர நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்மை பெற்றுக்கிட்ட 10 பேர்ல 9 பேரே காணோம். ஒருத்த மாத்திரம் சொல்றேன், நான் மாத்திரம் வந்திருக்கிறேன். ஏன்னா உம்முடைய நீதி அறிந்து கொண்டேன், உடைய வார்த்தையை அறிந்து கொண்டேன், உடைய வசனத்தை அறிந்து கொண்டதுனால நீர் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, எழும்பு எழும்பு, எழும்பினபடி எழும்பு, எழும்பினபடி எழும்பு, ராகாவை துண்டித்ததும் வலுசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ஆமா, நம்ம அப்படியே சர்வ சாதாரணமா சத்ருவையும் பிசாசையும் ஜெயித்து எழுந்து வந்துட்டோம். பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது ராகாப்பை கண்டு ஓடுறோம், வலுசர்ப்பத்தை கண்டு பயப்படுறோம். இதே ஆள்தான் அன்னைக்கு ராகாப்புக்கு முன்னால் எதிர்த்து நின்னது, இதே ஆளுதான் அன்னைக்கு சர்வத்தின் தலையை மிதிச்சது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் போராட்டம் வந்த உடனே நான் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டணும்னு சொல்லி கலங்குகிற இருதயம் படைத்தவர்களா நம்ம இருக்கவே கூடாது. எப்படி இருந்தோமோ அப்படியே பலன் கொண்டு எழும்பு. நான் சொல்றேன், எழும்பு எழும்பு சீயோனே பலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின நாட்களில் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே போல இப்போ இருங்க. சோர்ந்து போகாதீங்க. பலத்தால் இடை கட்டுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பலப்படணும், கர்த்தருக்குள்ள பலப்படணும், கர்த்தரின் வார்த்தையில பலப்படணும். உண்மையா சொல்கிறேன், இந்த உலகம் அநேக பலவீன வார்த்தைகளை சொன்னாலும் இயேசுவின் வசனம் மாத்திரம் தான் உன்னை பலப்படுத்துகிற வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. சோர்ந்து போனவனையும் தட்டி எழுப்புகிற ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் வார்த்தை தான். அல்லேலூயா. அதுக்கு அகைன்ஸ்டா வேற எந்த வார்த்தை வந்தாலும் அது தோற்று போகும். கர்த்தரின் வார்த்தை மாத்திரம் தான் உங்களை பலப்படுத்தும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தையை நம்பும் போது, அவர் வார்த்தையை நீங்க சுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் மகத்தான தேவன். ஆமென். அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவர் வார்த்தையை மறந்து போகாதீங்க. அவருடைய வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை முதல் வார்த்தை சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க ஆறுதல் அடைய முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் தேறுதல் அடைய முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது ஏதேனை போல மாற முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவருடைய தோட்டத்தை போல நிலை நிற்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் நிரம்பி இருக்கும். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் முழுக்க உங்களுக்கு தான். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதம் விரும்புகிறீங்க? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சரி, செவி கொடுக்கணும், அவர் வார்த்தையை நம்பணும், அவர் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். பிரஜாதி ஜனங்க சொல்லுவாங்கல்ல, பரிகாரம் இருக்கு, செஞ்சுட்டா அது நிவர்த்தி. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க செய்வீங்க அப்படின்னா கட்டாயமா முதல்ல 51வது வசனம் 3வது வசனம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. சொந்தமாகணுமா? அந்த வார்த்தை சொந்தமாகணுமா? அந்த வார்த்தை சொந்தமா, அந்த ஒரு வசனம் உங்களுக்கு சொந்தமாகணும்னா இந்த 9 வசனத்தை நீங்க கடைபிடிக்கணும். அல்லேலூயா. நான் பாஸ்டர் கஷ்டமே படாம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ்டர், அது ஈஸியா நாங்க திட்டுக்கிறோம். கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. கஷ்டப்படாம கிறிஸ்துவ வாழ்க்கையில சாதாரணம், அதுவும் ஆசீர்வாதம் வர்றது ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா அவர் எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதெல்லாம் தடுக்க ஒருத்தர் ரெடியா நிக்கிறான். அவருக்கு தெரியும் நான் கொடுக்கும் போதே அவன் தடுக்க ரெடியா இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அவருக்கு தெரியும் அவன் தோற்று போவான். அவன் தோற்று போவது எப்போ அப்படின்னா கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்பும் போது. நீங்களும் நானும் செவி கொடுக்கிறது மாத்திரம் அதை நம்பணும், விசுவாசிக்கணும், எதற்கும் பதறக்கூடாது. விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அப்படியே உங்க வாழ்க்கையில நடப்பிப்பார். இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிரம்பி வழிகிற ஏதனை போல, பூரணமா நிரம்பி வழிகிற ஏதனை போல வாழ்க்கை மாறும். ஆமென். கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருக்கணும், அநேகத்துல அதிபதியாய் கொடுக்கப்பட்ட கொஞ்ச ஊழியத்துல நீங்க உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை என் மனசுல இருக்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அந்த இருதயத்துல என்னால அதை மூடி மறைக்க முடியல. சரிங்களா? ஏன்னா நான் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தவறா இருந்தா தயவாய் மன்னித்து. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதுல கூட நீங்க உண்மையா இருக்கணும். சரிங்களா? நீங்க கொடுக்கிற காணிக்க கூட எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இது எனக்குரியது அல்ல, கர்த்தருக்குரியது. கர்த்தர் பார்க்கிறார். நீங்க காணிக்க போடும்போது கூட பொடுங்கி போனதோ நசல் கொண்டதோ, வெளிப்படையா சொல்லட்டுமா, நீங்க காணிக்க போடுற அந்த பணத்தை கூட பார்த்து போடுங்க. கிழிஞ்சதோ, உண்மையாவே போன வாரம் உண்மையா சபையில நான் பார்க்கும்போது அவ்வளவு துக்கப்பட்டேன். நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையில கூட உண்மையா இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு காணிக்கும் கர்த்தருடையது. நீங்க கொடுக்கும் போது கிழிஞ்ச நோட்டை தயவு செஞ்சு போடாதீங்க. அது ஆண்டவரை அருவருக்கத்தக்க ஒரு காரியம், ஆண்டவரை அவமதிக்கிற ஒரு காரியம். சரிங்களா? உண்மையாவே எனக்கு இதுல பயமா இருக்கு. துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பயமா இருக்கு. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்குன்னு கொடுக்கறத நம்ம மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களா இருப்போமா? அல்லேலூயா. அது கொடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சபையில இப்படிதான் நான் அது வீடியோவும் பார்த்தேன். ஒரு சபையில ஒரு பாஸ்டருக்கு அந்த ஆலயத்துல காணிக்கை போட்டாங்க. அந்த பணம் பிரிச்சு பார்க்கும்போது எல்லா நோட்டும் ஓட்ட விழுந்த நோட்டு. அது எல்லா நோட்டும் இது எப்படி யாரு போடுறாங்க அப்படின்னு ஒரு வாட்டி அந்த பாஸ்டர் அதை ஆராயும் போது பார்த்தா, பணக்காரன் நல்ல வியாபாரம் பண்றான். அந்த வியாபாரத்துல அவனுக்கு வர நோட்டு என்ன நோட்டா, யாரெல்லாம் கிழிஞ்ச நோட்டு கொடுக்குறாங்களோ அந்த நோட்டெல்லாம் தனியாக எடுத்து வைப்பான். எதுக்குன்னா நாளைக்கு போடுறேன். நல்ல நோட்டெல்லாம் இது மாதிரி பேங்க்ல போட்டுட்டு கிழிஞ்ச நோட்டு ஓரமா அந்த அழுக்கா பார்த்தீங்க எப்படி இருக்கும், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க. கேட்டா காணிக்கு போடுறதுக்கு. யாருக்கு? ஆண்டவருக்கு. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது யாரு? மட்டுமா உன் வியாபாரத்தை பெருக செய்தது யாரு? நீங்க போடுற ஒவ்வொரு காணிக்கும் மனுஷனுக்காக அல்ல, ஏதோ ஒரு பாசலுக்காக அல்ல, கர்த்தருடையது.
அல்லேலூயா. அந்த விதவை 2 காசை போடும்போது மனப்பூர்வமா போட்டா, உண்மையா போட்டா. ஆண்டவர் சொன்னார், இத்தனை பேரை காட்டிலும் இவங்க போட்டதுதான் உத்தமம், அதிகம். கர்த்தரின் பார்வையில நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எதுவா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. உண்மையாவே அதெல்லாம் நான் யோசிக்கும் போது நம்முடைய எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, நம்முடைய ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறது, நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துகிறது, ஆண்டவர் கொடுக்கிற மரியாதையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. தயவு செய்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உண்மையும், அது ஜபமா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், உங்க ஊழியமா இருக்கட்டும், உங்க சரீர செலவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உண்மையாய் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.